ஹல்க்குக்கும் ஜெகர்நட்டுக்கும் ஃபைட் வந்தா இதுல யார் ஜெயிப்பா? ஃபர்ஸ்ட்டா ஹல்க்கோட பவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஹல்க்கு கிட்ட அன்லிமிட்டடான சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்புறம் இம்மோர்ட்டலான ஒரு கேரக்டர். சாவடிக்கவே முடியாத ஒரு பச்சை பையன். இது பத்தாததுக்கு தலைவன் கிட்ட காமோ ரேடியேஷன் பவர் வந்து கோவப்பட உடம்ப சுத்தி கொந்தளிச்சுக்கிட்டு வெளியே வரும். ஹல்க்கு கிட்ட ஒரு ஜம்ப் அடிச்சா பல மைல்களை தாண்டுற அளவுக்கு பவர்ஸ் இருக்கு. இதை விட கொடுமையான விஷயம், ஹல்க்கை எவன்லாம் காண்டேத்துறானோ அவனை சமாதியாக்குற அளவுக்கு ஹல்கோட கோவம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஹல்க் கோவப்பட அவரோட பவர் லிமிட்டே இல்லாமல் அன்லிமிட்டடாக கோயிங் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம ஜெகர்நட்டோட பவர்ஸ் எடுத்துட்டோம்னா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வந்து இவர்ட்டையும் அன்லிமிட்டடாக இருக்குது. அது பார்த்தாக்க இவரும் கிட்டத்தட்ட இம்மோட்டலான கேரக்டர். பிறக்கும் போதே பல்காக இருந்தவர். இவருக்கும் ஸ்பீடு அப்புறம் பஞ்சிங் ஸ்டைல் எல்லாமே கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபைனலாக ஹல்க்கும் ஜெகர்நட்டும் 2 பேரும் ஃபைட்டில் இறங்கிட்டாங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹல்காக தான் இருக்கும். காமனாக இவங்க 2 பேருக்கு உள்ள பவரே சூப்பர் ஸ்ட்ரென்த்து தான். அதில் ஹல்க் வந்து எங்கேயோ இருக்காப்புல, ஜெகர்நட் இங்கே தான் இருக்காப்புல. அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜெகர்நட் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஹல்கோட கோவம் அதிகரிக்க காம ரேடியேஷன் பவர்லாம் வரப்போ ஜெகர்நட் வந்து வீக் ஆகி தான் ஆகணும். ஏன்னா காமிக்கில் வந்து ஹல்க் நிறைய இடத்துல ஜெகர்நட்டை தூக்கி சொருகிருக்காரு.